ஃபிகரை கரெக்ட் பண்ணுற விஷயத்துல எவனையும் நம்பக்கூடாது. நம்மளே நம்ம கிட்ட போட்டு ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான். ஹாய். புஜ்ஜி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. புஜ்ஜி பாபு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால உங்க மனசுல என்ன இருக்கு நீங்க படிச்சுட்டு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். புஜ்ஜி பாபு ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? என்ன அப்படியான்னு கேட்டீங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அவ்வளவு நல்லவரா? ஏஸ் அவர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப நான் அவரை பார்க்க முடியுமா? ஷுவர். இப்போ 10 நிமிஷத்துல வர சொல்றேன். உடனே ஒர்க் அவுட் ஆயிட்டா எங்கேயும் போயிடாது, இங்கே இருங்க, வர சொல்றேன். கெட்டப்ப மாத்திட்டு வந்துட வேண்டியதுதான். இவன் அண்ணனா இல்ல தம்பியா? நம்ம இந்த லேடி கேட்ட போட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பானா? ஐயோ, வேற இறங்கிட்டு இவன் நடந்தா நடக்கிறான், நின்னா நிக்கிறான். ஐயோ, என்னதான் சொல்ல வரானே தெரியலையே. அவன் வேற பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ, முட்டு சந்து வாண்டாண்டா. தம்பியா இருந்தா மேலோட்டமா அடிப்பான், அண்ணனா இருந்தா இறங்கி அடிப்பானே. வாழ்ந்தா கூடதான் வாழணும். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? ஏய், நீ புஜ்ஜி பாபு சிஸ்டர் தானே? புஜ்ஜி பாபு தான்டா. வாழ்ந்தா ஏன் கூட தான் வாழணுமா? வா, வந்து வாழ்ந்துடா. வாடா. பொம்பளை வேஷம் போட்டு விட லவ் பண்ண விட மாட்டீங்கடா. என்னால இருந்து பார்க்கும்போது நல்லா கும்முன்னு இருந்தது. முன்னாடி வந்து பார்த்தா டேய், உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டவன் பேரெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்ட. இப்படியே சுத்திட்டே ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சிதான் நான் சுத்த போறேன். இன்னும் இப்படி லோன்னு அலைய ஆரம்பிச்சிட்டான். நான் லவ் பண்ற பொண்ணுங்க தான் உஷார் பண்ணி சுத்திட்டு இருந்தான்னு பார்த்தா கடைசியா என்னையும் உஷார் பண்ண வந்துட்டானே. வெரி பேட். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. வெளியூர்ல போய் எங்கன்னா செட்டில் ஆயிட வேண்டியதான். சமாளிக்கிறேன் பாரு. கண்ணாடி போட்டவனுக்கெல்லாம் தண்ணி வராது. ஐயோ போங்க. ஐயா போங்க. பின்னாடி வராதீங்க. அப்ப நீ என்கிட்ட வா. யாராவது பாத்துருவாங்க. அப்படியா? இங்க பாருங்க. லவ் லவ். ஊரை கொண்டு காட்டுறியா? போடா. ஏய் நில்லு, நான் பேசணும். நில்லுடி. ஐ போ 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 போ. இங்க பாரு, ஒழுங்கா என் கேள்விக்கு பதில் சொன்னேன்னா நான் உன்னை விடுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பேப்பர் விட்டு அடிக்கிற, ஆட்டோல வந்து அலம்பல் பண்ற, நான் ஜெயிலுக்கு போறேன். உங்களுக்கு வலிக்குதோ? சொல்லுடி. வழி விடுங்க, நான் போணும். என் கேள்விக்கு பதில் சொல்லாம உன்னை விட மாட்டேன். நான் போணும். போ பார்க்கலாம். நான் போணும். ஓடி போயிடுவேன். ஆஹா. டேய் மரமண்ணா, அந்த கலங்கர சும்மா தான உட்கார்ந்துட்டு இருக்க. லவ் பண்ண கொஞ்சம் போயிடுவேன். முதல்ல அந்த 10 ரூபாய் கண்ணாடி கழட்டிட்டு என்ன நல்லா பாருடா. டேய் நில்லுங்கடா. பொறுக்கீங்களா? நில்லுங்கடா. உங்களை தான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கெல்லாம் டான்ஸ பத்தி என்னடா தெரியும்? சித்ரா விஸ்வேஸ்வரன், பத்மா சுப்பிரமணியம் மாதிரி பெரிய டான்ஸரா வரணுங்கிற என்னோட 10 வருஷ கனவு 10 நிமிஷத்துல நாசம் பண்ணிட்டீங்களேடா. ஏப்பா, இதான் அந்த தையத்தக்க பாத்தியா? அதான் இந்த குதி குதிக்கிறாளா? ஏய், அங்க என்னடா முணுமுணுக்குற ராஸ்கல்? ஈவ் டீசிங்னு சொல்லி உள்ள தள்ளிடுவேன். வேணா விட்டுரு. யாரியா நீ? யாரு? அப்பாவை 5 பேரை நீ ஒரு ஆளு அப்படி போட்டு அடிக்கிற. உனக்கு மனசாட்சியே இல்லையா? அம்மா 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 அம்மா,
ஒரு ஆளத்தான் 5 பேர் போட்டு அடிக்கப்படாது. 5 பேரை ஒரு ஆள் போட்டு அடிக்கிறது உலகத்திலே ஆச்சரியமான. ஹலோ ஹலோ மேடம். ஓ நல்லா இருக்கு. நீ பண்ற வேலைக்கு உனக்கு பாடி கார்டு வேறயா? ஐயோ இல்லங்க, அவங்க தப்பு செஞ்சாங்க. தப்பு பண்ணாங்கன்னா என்ன தப்பு பண்ணாங்க? கொலையா செஞ்சுட்டாங்க? ஆமா. அதுக்கு போலீஸ், சட்டம், கோர்ட் இருக்கு. நீ யார் அதை கேட்க? சரி, தப்புதான், மன்னிச்சிருங்க. ஏய், உங்களெல்லாம் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போட்டு வடகம் வறுக்கிற மாதிரி நல்லா வறுக்கணும். அப்ப கூட என் கோவம் தீராது. ரொம்ப நல்ல கோவமா? ரொம்ப நல்ல கோவம். ஏய், நீ பேசாத. தொலைச்சிடுவேன், தொலைச்சு. ஏன் தொலைக்கிறிய? என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஐயே, நக்கலு. மூஞ்சியும் முகரையும் பாரு. நீங்களாம் மனுஷங்க, நீ எதுக்குடா பூமியில இருக்கீங்க? அதான் இத்தனை கார் பஸ் ஓடுதுல, குறுக்க விழுந்து செத்து தொலைங்கள. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்கண்ணே. போ போ போ. நீ போற ஷூல தேள் இருந்து நல்லா குடிக்கும். நீ சாப்பிடுற சாப்பாடுல பல்லி விழுந்து பூரா விஷமா மாறிடும். எப்ப தம்பி, எல்லா பிள்ளையும் பரவத்தை காலால ஆடுவாங்க, இவன் வாயாலையில அடிக்கிறதுக்கா? சரி விடுங்கண்ணே. அது இல்லப்பா, திட்டுற மாதிரியா இருக்கு. இவன் எழுதி வச்சு வசனமாவல படிக்கிறா. அவ போன பிறகு கூட அவ திட்டது என் காதுல விழுந்துட்டே இருக்கனே. போயிட்டாளா? எங்க போனா? பின்னால பாரு, நின்று கிளிகளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரா சண்டா. நீ கார்ல போனா பிரேக் பிடிக்காது, மார்க்ல போய் மோதிடுவ. பைக்ல போனா அரே அரே அரே, என்னைய தனியா விட்டு போயிட்டு இருக்கா? Sitting, hugging, kissing. You are my secretary. Then what about your old secretary? அவளா யாரோ யங் பாய் கிடைச்சானா அவ ஓடி போயிட்டா. So that means you are old. No, no, I'm not old. I'm young, 23 years old. I'm just born. Just born. If you can cut 30 years of your age, why can't I cut 20 of mine? Oh, fantastic. Chocolate? No. Take it. No. Why don't you take it? No. எக்ஸ்கியூஸ் மீ. Who are you? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவை. இன்ஃபர்மேஷன் கொடுக்க இதனே இன்ஃபர்மேஷன் பீரோன்னு நினைச்சிட்டியா? அவுட் அவுட். அழகான பொண்ணு தான் உங்க ஒய்ஃபா? ஒய்ஃபா? ஒய்ஃப் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா குடும்பம் உருப்பிடுமாயா? நாசமா போயிடும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இங்க கிடைக்காது. கெட் அவுட். நாம சோஃபால உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணலாமா? யூ கண்டினியூ கண்டினியூ. ஓஹோ, கண்டினியூ கண்டினியூ. பர்மிஷன் கொடுக்குறியா நீ? ஒரு வேலை செய், அந்த சேர் எடுத்து இங்க போட்டுக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் பண்றத லைவா பாரு. போட வெளியே. சார் கெட் அவுட். கெட் லாஸ்ட் ஐ சே. டார்லிங். என்ன எம்எம்எஸ்ஸா? இதை என் பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சு பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட காசை போடுங்களான்னு பாக்குறியா? உன் பருப்பு இங்க வேகாதுமா. உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்து பார்த்து எல்லாமே கொட்டி போச்சு. ஓ லிசன், இந்த சாக்லேட் சிதம்பரம் நம்பினவங்களுக்கு எதையும் செய்வான், ஏமாத்துறவங்களை கும்மி அடிச்சிடுவான். உங்க பொண்டாட்டிக்கு அனுப்புவ நான் எப்ப சார் சொன்னேன்? பின்ன யாருக்கு அனுப்புவா? யாருக்கு அனுப்புவேன்? அவங்க புருஷனுக்கு அனுப்புவேன். அவ புருஷனுக்கா? அவன் என்ன பெரிய புடுங்கியா? நான் பயந்துருவேனா? புடுங்கல மாட்டான், சுட்டுடுவான். என்னத்த சுடுவான்? தோசை சுடுவானா? என்ன பண்றான் அவன்? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். சிதம்பரம் சார், சிதம்பரம் சார். சிதம்பரம் சார் எதுக்குங்க? சிதம்பரம்னு கூப்பிட்டா வரமாட்டேனா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, இந்த பிஸ்கெட். பிஸ்கெட் சிதம்பரம் கிடையாதுங்க, சாக்லேட். சாக்லேட் சிதம்பரம். ஓஹோ, நம்பினவங்களுக்கு நம்பினவங்களுக்கு நல்லது செய்வேன். நல்லது. ஏமாத்தினா ஏமாத்திரவன கும்மி கும்மி அடிப்பேன். இப்ப அதெல்லாம் எதுக்குங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒண்ணுல 10 to 11 டைம்ல ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் வந்தால, அவருடைய அட்ரஸ் வேணும். செக்யூரிட்டி ப்ராப்ளம் சார், அதெல்லாம் சொல்ல முடியாது. பேபி யுவர் ஹஸ்பண்ட்ஸ் நம்பர் ப்ளீஸ். அண்ணா அதெல்லாம் எதுக்கு? ஹஸ்பண்ட் நம்பர்லாம் வேண்டாம், அந்த பொண்ணு நம்பர் தானே நான் தரேன். ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைண்ணே. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட என்ன விளையாட்டு வேண்டியிருக்கு? உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார்ற.
நல்லா உட்கார. அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன், 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன், 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். வேண்டாம், நீ செஞ்சு பாரு. டேய், அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகுதி பெருக்க ஊழல் இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்கிட்ட முதல் 4 சாச்சா தோணாம. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா எந்திர மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிச்சீங்க? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இவங்க வரல. என்ன மாட்டி விடுங்க. அட பாவி, நாளைக்கு ரிலீஸ் ஆக போற. எந்த கேனப்பாயிலும் இப்படி பண்ண மாட்டான்டா. அட பாவி, மறுபடியும் சொதப்பிட்டனா? சரி வா. சரி வாங்க. டேய், இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாதடா. ஏன்னா சோப்புக்கு போய் இந்த தப்ப போலீஸ் நினைச்சு எங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்ய. என்ன செய்யணும்? ஒரு புது சோப்பை கொடுத்து போய் குளிக்கணும். வாத்தியா நடிச்ச அடிமை பெண்ணு எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டுருக்காங்கடா. முத ஆட்டம் அடிமை பெண் பார்த்துட்டு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டுட்டு என்னடா கடைக்குள்ள போய்க்கலாம். வாயை பத்தி சும்மா இருக்க மாட்டேன். மாஸ்டர், வீட்ல விட பரோட்டா போட்டாச்சா? போட்டாச்சு போட்டாச்சு. அப்ப உள்ள உட்கார்ந்து வியாபாரத்தை கவனிக்காம இவன் கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஒரு லாரி நிறைய கல்யாண கோஷ்டி வந்து போட்டு வச்சிருந்த சரக்கெல்லாம் தின்னுட்டு போயிட்டாங்க. அப்படியா மாஸ்டர்? சரக்கெல்லாம் தீந்து போச்சா? உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, ஒரு பய வர மாட்டேங்கிறானே. அட மனுஷங்களை விடுமா, ஒரு காக்கா வந்து ஒத்த வடையை தூக்க மாட்டேங்குது. அந்த லட்சணத்துல இருக்க நீங்க போடுற வட்டை இதெல்லாம் இருக்காது. உன் கடையில ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் போற வடையில ஓட்டையை கண்டுபிடிக்காத. நான் மட்டும் இந்த கடைக்கு ஓனரா இருந்தேன்னு வச்சுக்க, எப்பயோ போட்டு இருப்ப. சைல்ட் லேபர் சேட்டை. ஒண்ணு நீ கடையை மாத்துறியா இல்ல நான் முதலாளியை மாத்திட்டுமா, முடிவை சொல்லு. அதுக்கு நான் என்ன பண்றது? புது பைபாஸ்ல கடையை போட்டா கூட்டம் வரும்னு சொல்லி வட்டிக்கு படத்தை எடுத்து கடையை போட்டேன். ஆனா 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு பயம் வர மாட்டேறான். ஆனா இந்த மங்காக்கு நம்பிக்கை இருக்கு. என் தில்லி தாபா ஓஹோன்னு வரப்போகுது. வரட்டும் வரட்டும், நல்ல சிந்தனை தான். முதல்ல உங்க ஒப்ப தோசைக்கல்ல தலை வச்சு படுத்திருக்கான் பாத்தியா, அந்த பழக்கத்தை மாத்த சொல்லு, அப்ப கடை விளங்கும். ஆமை புகுந்த வீடும் அப்ப புகுந்த கடையும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. இது யார் சொன்னது? நான் சொன்னது. அப்பா வெச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சே. எங்க நீ உதுக்குள்ள உணர்ந்து விட்டாங்களா?
வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா, நிறுத்திட்டான். அண்ணே ஒரு ரேட்டு வந்துட்டு போறது. ரேட் எவ்வளோ? ரேட்டா 25 ஆச்சு, 50 ஆச்சு, 75 ஆச்சு, ரகரகமா 6 ரூபாய் வரைக்கும் இருக்குண்ணே. ரொம்ப சீப்பா இருக்கு. கஸ்டமர்களை சந்தோஷப்படுத்துறதானே எங்களுக்கு சந்தோஷம். எப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நைட்டுக்கா? நீங்க எதை கேக்குறீங்க? நீ அந்த பொண்ணை தானே சொன்ன? கதவை சாத்து, கதவை சாத்துன்னு, கதவை சாத்துடா. உம்மா 110, உம்மா 1010, வேகமா யாடி லாரி மாச்சா விடுங்க மாஸ்டர். இவனுங்க என்ன பூசாவா கேக்குறானுங்க? எனக்காக நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? உனக்காகவா? அவ போற போக்கில் என்னைய மாமான்னு சொல்லிட்டு போறாமா? நான் உனக்கு இங்க மாஸ்டா இல்ல? வண்டி வருதுடா மாஸ்டர். கல்ல சூடு பண்ணுங்க மாஸ்டர். அவசரப்பட்டு விறகு வேஸ்ட் பண்ணிராத. அவன் அண்ணன் சாப்பிட வரல, அட்ரஸ் கேட்க நிறுத்திருக்கான். அங்க பாரு, அட்ரஸ் கேட்கறதுக்கு 4 பேர் இறங்குறாங்க. அண்ணன் சாப்பிட தான் வராங்களா? ஜட்ஜ்மெண்ட் மிஸ். மாஸ்டர் 4 கொத்து பரோட்டா, 2 சிக்கன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் பார்சல். பரோட்டா மாவு, தோசை மாவுலாம் காலி. என்னம்மா சாப்பிட எதுவும் இல்லையா? இருக்குண்ணே இருக்கு, வந்து உட்காருங்க. ஏன் மாஸ்டர் ஏன் 4 கஸ்டமர் பார்த்த உடனே எமோஷன் ஆகுறீங்க? ஏன் மங்காயே? இன்னைக்கு சம்பளத்தை கொடு. நல்லா எண்ணெய் ஊத்தி முறுக்கல ஒரு தோசை. என்ன இது? தோசை எங்க தலையாட்டி போகுது? இதுக்குள்ள தலையை வச்சு போடு, விறகு செலவாது மிச்சமாகட்டும். போடா. அக்காம எப்படா ருசி பாக்குறது? மாப்ள சமச்சாரிடா, கேரளா குட்டில. நல்லா சாப்பிடுங்கண்ணே. என்னடா மாப்ள அண்ணன் சொல்லிட்டா? என்னண்ணே எல்லாரும் இந்த ரூட்ல ஓடுது இப்போ? இல்லம்மா, அந்த ரூட்ல இந்த தார்பாய் முருகன் தொந்தரவு தாழ முடியலம்மா. அதனாலதான் எல்லா ஓனர்களும் வண்டிங்களும் இந்த ரூட்ல திருப்பி விட சொல்லிட்டாங்க. அப்படியா? அடிக்கடி கடைக்கு வந்துட்டு போங்கண்ணே. அண்ணே அண்ணே, அம்மா உன் கணக்கு பேசிக்கிட்டாங்க. படிச்சவங்கள பண்ணையில வேலை சேர்த்துக்க போறாங்களா? படிச்சவங்களா? எதுக்குடா அண்ணே? அவனுங்க வந்து புதுசா என்னத்தடா புடுங்க போறானுங்க? நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடையன் ஆயிட்டீங்களாமா. உங்களுக்கு அறிவே பத்தாதாமா. படிச்சவங்க 2 பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா அப்படின்னு அம்மா அவங்க கணக்கணும் பேசிட்டாங்க. ஏண்டா எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க சொன்னா சரியா இருக்கும்ண்ணே. நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க எல்லாம் கூட்டி வந்துடுறேண்ணே. டேய் நில்றா. நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள படிச்சவங்களாடா? நாம ஏதாவது ஒண்ணு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைஸா நழுவிடுவாங்க. இந்தா டவுன்ல போய் பிடிச்சிட்டு வா. படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க? படிச்சவங்கள ஏற்றுவானா இந்த ரங்கமணி? என்னடா? அண்ணே பேப்பர்ல உங்க பேர் போட்டிருக்கனே. எங்கடா? இந்த பக்கம் தான் எங்கேயோ காட்டினா. அண்ணே இந்த பாத்தீங்களா உங்க பேர் போட்டிருக்கு? எதுடா? இதானே உங்க பேரு. பாரதேசி. எனக்கு தெரியாதடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்கட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன். அவன் தான் பேப்பர்காரட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ. ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார். ஆமா
முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேரு என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? அது உட்கார. இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. டே இங்க வா. ஆமா இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு, இவனை தள்ளி நிப்பாட்டுங்க. ஓ ஏய், நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? BA. இங்க வா. BA படிப்பு கம்மி, இவனை ஓரமா நிப்பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? MA. MA 2. இங்க வாடா. இவனுக்கு படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணே, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. ஏய் நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே. என்னடா? இவரை வேலை சேர்த்துக்கலாம்ண்ணே. எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒண்ணா இருக்குண்ணே. ஏண்டா என்ன என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். பரதேசி உட்காரா. ஏண்டா எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டானே. ஆமா அவனை வேலை செத்துக்கிற போறான். ஏய் நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? MSc. டே MScனா என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. MScனா என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே என்னடா பாஸ்ட் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே பேச்ச மாத்திரம் நீங்க ஏமாந்துறாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்ன சார் 11வது படிக்காம எப்படி? கூட கூட பேசாத. 11வது படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் PUC 1 வருஷம். 11 1 12. அதுக்கப்புறம் BSc 3 வருஷம். 12 அது 14. அப்புறம் MSc 2 வருஷம். 14 18. என்னப்பா இது? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படிடா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்கண்ணே, கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்துக்கு கூட லாய்க்கல. அண்ணே எக்ஸ்கியூஸ் மீ. டேய் போடா அந்த பக்கம். என்ன வேணும்? படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல பார்த்தேன், அதான் வந்திருக்கேன். என்னது என்னது? இல்ல படிச்சவங்க வேலைக்கு பேப்பர்ல. ஏய் ஏண்டா சிரிச்சீங்க? நீங்க மட்டும் தனியா சிரிச்சா அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்கோ, அதனாலதான். 18வது படிச்சவங்களே நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க. நீ பொம்பளை பாவம். அண்ணே அதுவும் இல்லாம நாம ஆம்பளைங்க தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம். இல்லைங்க, எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும், ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும், அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன். இது பாருங்க என் சர்டிபிகேட்ஸ். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். எப்படியாவது இந்த வேலை எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். சும்மா ப்ளீஸ் கிளீஸ் தொந்தரவு பண்ணாத. பொம்பளைங்க சொல்லி கொடுத்து கேட்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு மாங்கா மாட்டேங்கல. பாப்பா இல்ல பாருங்க,
படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு இது உதவி பண்ணுங்க. சும்மாருமா, வேலைகள் ஒண்ணும் கிடையாது. இந்தா இத செலவுக்கு வச்சுக்க, ஊரை பார்த்து போ. போமா போமா. கல்பனா, நீ ஆட்டோவை கட் பண்ணு, நான் லக்கேஜ் எல்லாம் இறக்குறேன். பெட்டியெல்லாம் எங்கிட்ட கரெக்டா இருக்கு. ஆனா அந்த டெம்போக்காரன் உள்ள கொண்டு வைக்க மாட்டேங்கிறான். அதான் எனக்கு டெம்போ வேணும். சட்டி முட்டி சாமான் பொட்டி படுக்க. நம்ம காலையில யாரும் வீடு காலி பண்றாங்களா? நாம காலி பண்ணல, நாம இருக்கு. ஏன் சார், நீங்க என்ன காலி பண்றீங்களா? நான் காலி பண்ணல, புதுசா குடி வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை பார்த்தா படிச்சு ஒரு மாதிரி இருக்கு. ஓ, பாக்க அப்படித்தான் இருப்பேன். ஆனா எட்டாம் கிளாஸ் ஸ்டைல். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணுல இந்த டெம்போக்காரன் ரொம்ப தகராறு பண்றான். ஆளுக்கு 2 பெட்டியா கொண்டு வச்சா உதவியா இருக்கும். மேன் டு மேன் ஹெல்ப் தானே. ஆமா ஆமா, அவன் கிடக்குறான் சார் மடங்க. இது கூட செய்யலாம் மனுஷன் அவன். கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேன். தம்பி, இது பேர் என்ன? 8ஆம் கிளாஸ் 3 9. ஐயோ, 3 9 விஷயம் தெரியாம 3 9 வந்திருக்காங்கம்மா. என்னாச்சு? ஏம்மா எல்லாரும் அலறாங்க? இங்க இருக்கவாள்லாம் உங்களை வீணா பயமுறுத்துறா. நீங்க பயப்படுற அளவுக்கு 3/9 வீட்டுல எந்த தப்பும் நடந்துள்ள. புஷ்பாங்கிற பொண்ணு ஒரே ஒரு வாட்டி தற்கொலை பண்ணிட்டா. தற்கொலையா? சொல்லிட்டாங்களா? ஆமா, 3/9 எல்லாரும் அலற ஆரம்பிச்சிட்டாங்களே. சே, புதுசா குடித்தன வரவங்க இதெல்லாம் சொல்லாதீங்கடா, பயந்துக்குவான்னு சொன்னேன். பைத்தியக்கார பசங்க இருக்காங்களே. அப்படின்னா ஏற்கனவே புஷ்பான்னு ஒரு பொண்ணு இங்க குடி இருந்தது வாஸ்தவம் தான். அவன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணது கரெக்ட். நான் தான் கடைசி நிமிஷத்துல வந்து காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டீங்களா? நல்ல மனசு. ஆமா, தற்கொலை பண்ணிக்க போற பொண்ணு நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் புஷ்பாவுக்கும் ஏதாவது ஏற்பட்டு அதனால விவகாரம் வந்து ஒரு டெம்போ நிறைய ஜாமான கொண்டாந்து ஆளுக்கு 2 எடுத்துக்கின்ற. ஒருவேளை லூசா இருப்பானோ? இந்த காலனில திருட்டு பயம் உண்டு, அதை சொல்லுங்க. என்னுடைய சர்வீஸ்ல இது வரைக்கும் இந்த காலனிக்கு திருடன் ஒருத்தன் வெளியில இருந்து வந்தது கிடையாது. அப்பா, அது வெளியில இருந்துன்னா சார் செக்ரட்டரி என்ன நம்ம பெண் இங்க இருக்கு? இது பாருங்க சார், இந்த காலனில புஷ்பா மேட்டரை விட சீரியஸான மேட்டர்லாம் இருக்கு. அப்படியா? என்னது? ஆறுமுகன் ஒருத்தன், அவனும் சூசைட் பண்ணிட்டாரா? இருக்கு சொல்லுங்க சார். அவன் ஒரு ஞாபகம் மறதி கேஸ் 10 அதுக்கு ஆப்செட் மேட்டர் வேற. அவன் வீடு நினைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவான். வந்துட்டு நீங்க சாப்பிட வச்சிருப்பீங்களே, அதெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட்டு உங்க கட்டிலேயே படுத்துக்குவான். நீங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க யாரும் திருப்பி கேட்பான். நான் உங்களை தெரிஞ்சா போய்கிட்டு இருக்கேன். இந்தாங்க, நான் அவசரமா வெளியே போறேன். என் வீட்டு சாவி பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள 2 பெட்டி இருக்கு. டெம்போ நிறைய எவ்வளவு ஒரு இழிச்ச வாங்கி ஜாமான் எடுத்து வந்து ஆளுக்கு 2 பெட்டி எடுத்துக்க. நான் இருக்குல்ல 2 பெரிய பெட்டியா பார்த்து என் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். பாத்துக்கங்க. தம்பி சார் யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச? டெம்போ நிறைய சாமான் செட்டோட ஒரு இழிச்ச வாய் வந்தானே, அவன் சொல்லியாச்சே. நான் தான் மேன் டு மேன் ஹெல்ப். ஆமா ஆமாமா, நீங்க தானா? சாரி சார், நான் ரொம்ப நல்லவன். ஆனா அந்த நாம தான் எனக்கு சின்ன ப்ராப்ளம். இது இந்த காலனிக்கு அதான பெரிய ப்ராப்ளம். இந்த சாவி என்ன உங்க வீட்டு சாவி ஏன்ட்ட குடுக்குறீங்க? எங்கேயும் வெளியே போறீங்களா? இது உங்க வீட்டு சாவிடா, போய் பொட்டி எடுத்துக்கொண்டு வந்து கூட. பேப்பர் நீ ஏன் பதட்டப்படுற? அதனால நான் பயப்படுறேன். 7:30 மணிக்கு ராகு காலம், அதுக்குள்ள பாலை கொண்டு புத்துல விடணும். நீ சும்மா குறுக்க பேசாத. ஒரு சொட்டு பால் செஞ்சிருக்க. சாரி சார், ரொம்ப சாரி சார். என்ன சாரி? அறிவு இருக்கா உனக்கு? என்ன அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க? ஏன் பேப்பர் போடுறது? நான் பல வருஷமா இப்படி தான் போட்டுட்டு இருக்கேன். நான் எவ்வளவு வருஷமா இங்க பேப்பர் போட்டுட்டு இருக்கேன். யாராவது பாலோட குறுக்க வந்திருக்காங்களா? நானும் இத்தனை வருஷம் தயிர் வெண்ணெய் பால்லாம் கொண்டு போயிருக்கேன். எவனாவது பேப்பர் கொண்டு குறுக்க போட்டிருக்கானயா? மரியாதை 2 லிட்டர் பால் வாங்கி கொடு. உன் தாத்தா பேப்பர் போட சொல்லு. தாத்தா இல்ல அப்பா. நான் எப்படியா பேப்பர் போட முடியும்? போட முடியாது. எந்த வீட்டுக்கு எந்த பேப்பர் தெரியாதியா எனக்கு? அப்பா யோ இந்த பாலுக்கு வேணா பதில் சொல்ல முடியாது. இந்த ஆளுக்கு வேணா நான் பதில் சொல்றேன். இந்த ஆளுக்கு பதில் சொல்லியா? இப்போ பால் எங்க? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். பால் பாக்கெட்ல கொண்டு வந்துருக்கலாம்ல. பாக்கெட்ல ஊத்துறதே ஒளியிருமே. ஐயோ, யார் மூஞ்சில முடிச்சேன்னு தெரியலையே. பால் சிச்சி பேப்பர். என்ன பாத்து புத்து வந்துருச்சு. அப்பா நாகலிங்கேஸ்வரா, அப்படி இப்படி சிந்தாம சித்தராம பாலை கொண்டு வந்துட்டோம். உன் புத்துல விட வேண்டியதான் பாக்கி. வேண்டுதல் முடியற வரைக்கும் பால் வச்சுக்கிட்டு சும்மா வாங்க. ஏங்க அந்த பாலை புத்துல இருக்க பாம்புக்கு தான் ஊத்துறமா? ஐயோ நீயா? நான் எங்க ஊத்துற உனக்கே நீயா? சும்மா இல்ல, அந்த பாலை பின்னாடி நிக்கிறவனுக்கு ஊத்துற புண்ணியமா இருக்குமேன்னு பாக்குறோம். இது மனுஷனுக்கு விடுற பால் இல்லையா, பாம்புக்கு விடுற பால். அதேதான் நானும் சொல்றேன். பின்னாடி திரும்பி பாருங்க.
அபிஷேக வண்டி போடுறோம். மெதுவா வாங்க வாங்க, மெதுவாடா. மேடம் எந்திரிச்சிட போறாங்க. சத்தம் போடாம வாடா. முதல்ல நீ பேசாம போடா. நாய் பாத்திர போதுரா. நாய் பார்த்தாலும் பரவாயில்ல, நாய்க்காரமா பாத்துற போறாங்க. போட போடா. டேய் சடையா, சத்தம் போடாம வாடா. வாய் முள்ள கோடத்துள்ள கால விட்டான்டா. அப்படியே நில்லுங்க. எத்தனை தடவை சொல்லியாச்சு லேட் நைட்ல வராதீங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தாகணும். வீட்டை விட்டு காலி பண்ணுங்கடான்னு சொல்ல போறீங்க, அதான உங்க முடிவு? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில பல விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு மேடம். என்ன? குரு வேணாம், என்ன தடுக்காத. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க எப்படி நம்ம கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லையோ, நாமளும் அவங்க கிட்ட எதையுமே மறைக்கப்படாது. எனக்கு வெக்கமா இருக்குது. நாங்க லேட்டா வரத மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்க நடிச்ச படத்தை பார்த்துட்டு தான் லேட்டா வரோன்றது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியாம போச்சு? எப்படி தெரியாம போச்சு? இன்னைக்கு கூட நாங்க கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி நீங்க ஆதிவாசியா நடிச்சீங்களே, படம் பார்த்துட்டு தான் வரோம். பின்னிட்டீங்க மேடம். திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்க படம் போடுற பரங்கிமலை ஜோதிக்கு வர கூட்டம் அதிகம்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. மேடம் மேடம் மேடம், இப்பெல்லாம் நீங்க வெக்கப்படாதீங்க. யாராவது டிவி காரங்க பார்த்தாங்கன்னா அப்படியே படம் பிடிச்சி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக ஷகிலா வெக்கப்படும் போட்டுருவாங்க. ஆமா போட்டுருவாங்க. சரி சரி, இனிமே எப்போ லேட்டா வந்தாலும் என் படம் பார்த்துட்டு தான் வரணும். ஓகே, குட் நைட். ஐயர் உங்களை கூப்பிடுறாரு. இந்த வந்துடுறேன். மாப்பிள்ள நம்ம மாப்பிள்ளையாக்கு மந்திரத்தை நல்லா சொல்லணும். ஏங்கானும் இங்க வாரும். ஏனுங்க, கல்யாணம் ரெண்டா இருக்கலாம், ஆனா மந்திரம் ஒரே வாட்டி தான் சொல்ல முடியும். ஒரு மாப்பிளை வந்தாச்சு, இன்னொரு மாப்பிளை எங்க போய் அழைச்சிட்டு வரோம். போங்க. என்னங்க, நம்ம மாப்பிள்ள ரெடியா இருக்காரு. நம்ம மாப்பிள்ள ரெடியா இருக்காரு. அவங்க மாப்பிள்ள இன்னும் வரக்கானவன்னு ஐயர் கூட்டிட்டு வர சொல்றாரு. முகூர்த்த வேலை நெருங்கிடுச்சு. வாங்க. மாப்பிள்ளை சீக்கிரம் வர சொல்லி வாங்க. ஏய், போய் பையனை சீக்கிரம் வர சொல்லி. நான் போய் கூட்டியாரா வரவங்கள பாப்போம். கோவாலே, முகூர்த்தத்துக்கு நேரமா இருக்கு, நீ இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கறியாக்கு? ஐயர் கூப்பிடுறாரு. கோவாலே, ஏ கோவாலே, கோவாலே, டேப்பா. என்ற பையன் உள்ளதான இருக்கறா. மாப்பிள்ளைங்களா உள்ளதாங்க இருக்காரு. சத்தத்திட காணுமே. சார். கோவாலே. சார். கோவாலே. சார். கோவாலே. சார். கோவாலே. சார். யாருங்க? கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. யார் ரீபா? முகூர்த்த வேலை நெருங்கிட்டு நீ வேற மேல வா கீழே வாங்க. பையனை வச்சுட்டு வாசிக்கிறோம். ஆனா புரியாம பேசாதீங்க. பையன் உள்ள இருக்கிறான். கதவை தட்டின ஒரு சத்தத்தையும் காணோம். உள்ள என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. நேரம் வேற ஆகுது. வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ, உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணும் தெரியலையே. கோவாலே. இவ்வளவு நேரம் என்ன புள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான்? கோபாலே, 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 நேரம் ஆகுதுடா. கோபாலே. அண்ணன் உள்ளதா இருந்தாரு. கதவு தட்டின ஒரு சத்தத்தையும் காணும். காது விட மாட்டேன், கை விட மாட்டேங்கிறேன். உள்ள இருக்கானே என்னன்னு தெரியலையே. நம்ம நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏப்பா தம்பி, இந்த ரூமுக்கு ஒரே வாசல் தான் இருக்கா? ஒரே ஒரு கதவு திறக்கண்ணே. அண்ணே, கதவு திறக்கண்ணே. அண்ணே. அண்ணே, கோவாலே. ஐயோ, கல்யாண நேரத்துல எங்கடா போயிட்ட? ஐயோ கோவாலே, என்ற அண்ணே, கோவாலே. ஐயோ, எங்கடா போயிட்ட? நீங்க ஒண்ணும் மனசு விட்டுறாதீங்க சம்பந்தி. பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்து 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம்னு 2 பேருமே ஆசைப்பட்டோம். அது கொடுப்பனை இல்லாம போச்சு. இங்க பாருங்க, என் பொண்ணு ரெடியா இருக்கிறா, உங்க பையனும் ரெடியா இருக்கிறான். முகூர்த்த நேரம் தப்புறதுக்குள்ள இந்த கல்யாணத்தையாவது நடத்தி போடலாம். அதெல்லாம் முடியாது சார். என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உங்க மகன் எந்திரிச்சு போயிட்டாரு. அவர் தங்கச்சி கழுத்துல மட்டும் நான் தாலி கட்டணுமா? குமார், நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்க போய் உங்க பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்க. கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, கடைசி நேரத்துல என்னென்னவோ நடக்குது. இது பாருங்க,
எப்படியாவது தேடி பிடிச்சி என்ற குழந்தைய கொண்டு வந்துருங்க. ஆமா, பச்சை குழந்தை திருவிழா கூடத்துல காணா போச்சு, தேடி பிடிச்சு கொண்டு வர. யாரு நீவா? ஓகே பைய முகூர்த்த நேரத்துல இருந்துச்சு ஓடி போயிருக்கான். அவன் யாரை எடுத்துக்கிட்டு எங்க போன நேரம்னு யாரு கண்டா? ஏங்க, இது மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற கியூ தெரியுமில்ல? தெரியும். நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்குனாங்க மலையில இருந்தா வர்றேன். ஐ எம் a BCom graduate. இல்ல, இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களான்னு கேட்டேன். திஸ் இஸ் மை யூசுவல் ட்ரெஸ். உன் வேலையை பாரு. யோ, ஏன் அழுகுற? இங்க ஏன் கியூல வந்து அழுகுறீங்க? சார், இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு BSc PT படிச்சாரு, வாத்தியார் வேலை கிடைக்கல. ஆனா பேங்க்லயாவது வேலைக்கு போகலாம்னு BCom படிச்சாரு, பேங்க்லயும் வேலை கிடைக்கல. கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். பாருங்க, கல்யாண கோரத்துல இருந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா? என்னடா மதன், என்னடா அது கண்ட பொம்பளை போட்டோ வெட்டிட்டு இருக்க? ஆசையா இருந்தா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அட அது எதுக்குப்பா? 500 ரூபாய் சொல்ல சொல்லு, நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன். நீயேவா? சி, நான் என்ன உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் நினைச்சியா? எந்த பொண்ணா இருந்தாலும் லவ் லெட்டர் எழுதுறது இல்ல பின்னால போய் 500 600 ரேட் விசாரிக்கிறதுக்கு. ஐ அம் நாட் சச் a கேரக்டர். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? திஸ் இஸ் an art. அப்படிங்களா? பின்ன சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்படி கேளுங்கப்பா. அதாவது பொண்ணுகள்ல 4 விதமான ஜாதி உண்டு. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கடின்னு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு பர்சனாலிட்டி உண்டு. அத்தினி வந்து கழுத்து வரைக்கும் நல்லா இருக்கும். சித்தினி வந்து கழுத்துல இருந்து வயிற்று வரைக்கும் நல்லா இருக்கும். பத்மினி வயிற்றுல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த ஜாதி அடுத்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இந்த 4 ஜாதியும் மிக்ஸ் ஆகி கதம்பமா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். பட் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு ஆம்பிஷன். ஐ மீன் ஒரு பெரிய லட்சியம். பெரிய லட்சியம்பா. அதாவது திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, சர்க்கரை இருக்கு, சேமியா இருக்கு. இந்த 4மே தனித்தனியா ருசியா இருக்கு, அது வேற. ஆனா இந்த 4ஐயும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும்போது அதனுடைய டேஸ்டே தனி. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கனி இந்த 4 ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகரை நான் தேட போறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம். சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல. கிடைச்சிருச்சு. இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்து தான் வரேன். அவங்க அப்பா உனக்கு நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணிட்டார். என்னடா சொல்ற? பொண்ணு நான் பாக்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், இந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு உங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இருங்கடா, அவசரப்படாதீங்க. மதனோட கனவு கண்ணி, அழகு ராணி, அபூர்வ சுந்தரி நிதானமா பாருங்கடா. டண்டன் 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 டண்டன். சார், கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா? வணக்கம் சார். என்ன மேன், கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க? சார், சல்யூட்டரி மேன். குட். சிட் டவுன். தேங்க் யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்கு, அதுல இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்கார்ந்து படி. சார், ஐ எம் a BCom graduate சார். பரவாயில்ல, போர்ட படி. சார், ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. முதல்ல போர்ட படி மேன். எந்த லைன் படிக்கணும்? 2வது லைன்ல 3வது எழுத்து. சார், என்னது? மா. போ. சார், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? முதல்ல இந்த வெளியே ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார்.
கம் ஆன் மேன் சார், நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார். ப்ளீஸ் கெட் அவுட் மேன். என்னடா இது? மூட்டை நேரத்தை இப்படி பண்ணிட்டு போடுங்க. கலெக்டர் இங்க வாங்க. என்னங்க இது? கலெக்டரோட டேபிள். எனக்கு எதுக்குமே இதெல்லாம்? இன்னும் இருக்கு. அண்ணியோட சமையல் ரெடி. மூக்கு பிடிக்க வெட்டு. இந்த அப்படி தட்டு. என்ன கலெக்டரோட சமையலா? இப்ப பாரு, ஒரு புடி பிடிக்கிறேன். கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. ஏய், அல்சர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் கம்மியா போட சொன்னேன். கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. டிடி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் கம்மியா போட சொன்னேன். கரெக்ட். சாரிங்க, நான் முதல் தடவையா இன்னைக்கு தான் சமையல் செய்யறேன். நாளையில இருந்து ஒழுங்கா நான் சமைக்க கத்துக்கிறேன். அட பைத்தியக்காரி, சமைக்கிற கைக்கும் சாப்பிடுற வாய்க்கும் உள்ள உறவு உறுதியா இருந்தா விஷம் கூட அமிர்தமா மாறிடும். இல்ல அமிர்தமும் விஷமா மாறிடும். ஆஹா, இந்த பூ என் செடியில வளர்ந்தது. வாங்கிக்க வாங்கிக்கக்கா. நீ உங்க அம்மாவையே வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. உனக்கு உதவி செய்ய நாங்க இருக்கோம். எதுக்கும் கவலைப்படாதம்மா. அம்மா, உன் வீட்டு சமையல் வேலையில நாங்க பாத்துக்கிறோம். நீ எப்படியாவது கலெக்டர் ஆயிடு. கலெக்டர் ஆவறது மட்டும் இல்ல, ஆன உடனே உன் கையால ஒவ்வொருத்தருக்கும் இடத்தோட பட்டாவணி கொடுக்கணும். உன் பொண்டாட்டிய கலெக்டர் ஆகிறது மட்டும் தான் வந்தால மற்ற காரியங்களை அவங்களே கவனிச்சுக்குவாங்க. தாத்தா, இத்தனை பேரோட அன்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இது வரைக்கும் நான் எதுக்கும் ஆசைப்பட்டது இல்லை. ஒருவேளை நான் நாளைக்கு செத்துட்டா இவன் எனக்கு கொல்லுப்படுற வேலையை நீ தான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். इट इज योर ड्यूटी. मैडम साहब इमरजेंसी के लिए तंबी जी को बुलाता है. அடேங்கப்பா, உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது. நான் கனவுல கூட நினைக்கலடா. எங்க இன்னொருத்தர் பேசு. இனி பேச மாட்டேன். மொட்டக்கண்ணா, நீ எப்போது அந்தமான் ஜெயில் போயிருக்கியா? என் கூட வா, உனக்கு சுத்தி காட்டுறேன். பெரிய கடலி, கடலுக்கு பக்கத்துல ஜெயிலு, ஜெயில சுத்தி சுவரு, சுவருக்கு பக்கத்துல என் செல்லு. அவங்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? செத்து போறேன்னுடா. ஏப்பா? சாப்பிட முடியாதான்பா. தினம் தான் சாப்பிடுறிய? ஜெயில் சாப்பாடு இல்லையே. ஜெயில இருந்து ஒரு கேரட் சாப்பாடு நீ எடுத்துட்டு சொல்லல. ஹோட்டல் ஜெயில் ஜெகதீசன் அமெரிக்காவில லிபர்ட்டி சிலகிட்ட பெரிய ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. அங்க ஃபுட் நல்லா இருக்கும். பிளைன்ல போய் ஃபுட் அங்க இருந்து வாங்கிட்டு வாங்குறான். பிளைன் எதுக்கு? ஆட்டோல போயிட்டு வரல. 20 ரூபாயில வேலை முடிச்சிடும். பக்கத்துல ஜெயில வச்சுக்கிட்டு இப்படி கட்டுப்படுறோம். யோ வாய போட்டு விடு. என்ன நானே ஆஸ்தி கிடைக்கலங்கிற கவலையில இருக்கேன். இதெல்லாம் போய் அவங்கிட்ட சொல்றிய? இந்திரா வீட்டை விட்டு போயிட்டாலே வருத்தப்படாது. மொத்த ஆஸ்தி கிடைக்கிற ஐடியாவை உனக்குதா கொடுக்குறேன். உனக்கு ஐடியா இந்திரா என்ன ஏமாத்திட்டு போயிட்டதால அத்தையை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உனக்கு மருமகள் ஆக்கிடுறேன். எப்படி ஐடியா? இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்க. என்னடா இது? அவ டாடி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடி ரூபாய் தான் வரதட்சணை கிடைக்கும். அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடான கோடி ஆஸ்தி நமக்கு கிடைக்கும். அவ அக்காடா. ஓ அக்கா, ஏ அத்தை, ஏ அத்தை உனக்கு மருமக. அத்தை என்ன மஜாத்தா.